தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல் 2026 தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? நியூஸ் 18 வெளியிட்ட அதிரடியான கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே 4 முனை போட்டி என்பது இருக்கிறது. அதிமுக, பாஜக கூட்டணிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி என்பது தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் தான் நியூஸ் 18 நிறுவனம் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலே அதிரடியான கருத்து கணிப்பு நடத்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக சட்டசபை தேர்தல் தொடர்பாக நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி திமுகவிற்கு 35.8% ஆதரவும் இருப்பதாகவும், அதிமுக கூட்டணிக்கு 33.8% ஆதரவு இருப்பதாகவும், விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு 19.2% ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே தேர்தல் களம் என்பது சூடுபிடித்து விட்டது. ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்ட சூழலிலே திமுக கூட்டணியும் இணக்கமாக இருக்கிறது. அதேபோல் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவு அதிக அளவிலே இருந்திருக்கிறது. கரூர் சம்பவத்திற்கு பின்பு தாவேகாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் மீண்டும் உற்சாகத்துடன் அக்கட்சியுடைய பணிகளை தொடங்கியிருக்காங்க அவங்க நபர்கள் பூராமே. மறுமுறையிலே சீமான் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார். இந்த மாதத்தில் திருச்சியில் நடக்க இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாட்டிலே 234 தொகுதிக்கான வேட்பாளரையும் அறிவிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழ்நாட்டிலே 4 முனை போட்டி என்பது நிலவும் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலே சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கு 35.8% வாக்குகளும், அதிமுக கூட்டணிக்கு 33.8% வாக்குகளும், விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு 19.2% வாக்குகளும் பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களிடம் மொத்தமாக 6.5% வாக்குகளையும் வாங்குவார்களாம். கணிக்க முடியாத வாக்குகளாக 4.7% வாக்குகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலினுக்கு ஆதரவாக 33.3% பேரும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக 29.8% பேரும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் விஜய் முதல்வராக வேண்டும் என்று 23.2% பேர் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு 8.7% பேரும், கணிக்க முடியாமல் 5.2% பேரும் இருப்பதாக நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய அந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்துக்கிட்டாலும் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது மிக குறைந்த அளவுதான் வித்தியாசம் என்பது இருக்கிறது. அது தேர்தல் நேரத்திலே மாறுவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு அமோகமான வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படிங்கிறது நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களையும் சரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.